இன்னைக்கான வீடியோல பார்த்தீங்கன்னா, நேத்து நடந்த சென்னை வெர்சஸ் பெங்களூர் மேட்ச்ல பார்த்தீங்கன்னா, ஒரு பயங்கரமான சாதனைய பார்த்தீங்கன்னா, பெங்களூர் பண்ணிட்டாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, 17 வருஷமா பார்த்தா சென்னையில பெங்களூரு ஜெயிச்சதே கிடையாது. ஆனா, இன்னைக்கு ஜெயிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தா 2008ல பார்த்தா ஜெயிச்சிருப்பாங்க பெங்களூரு. ஆனா, இன்னைக்கு நேத்து நேத்து நடந்த மேட்ச்ல பார்த்தா சேப்பாக்கத்தில பார்த்தீங்கன்னா, பெங்களூர் பார்த்தீங்கன்னா, சாலிடான ஒரு வெற்றிய பார்த்தீங்கன்னா பெற்றிருப்பாங்க. அதுவும் 50 ரன் வித்தியாசத்தில மாபெரும் வெற்றி. இது ஒரு ரெக்கார்டா பார்த்தீங்கன்னா பேசப்பட்டு வருது. இதுக்கு முக்கியமான சென்னை தோக்கத்துக்கு முக்கிய காரணம் என்னன்னா, அவங்களோட ஃபீல்டிங் கையும் வரல, காலும் வரல அந்த மாரி சொல்ற மாரி தான். அந்த டீம பொறுத்தவரைக்கும் ஒருத்தவங்கள தவிர பார்த்தீங்கன்னா, நேத்து எந்த ஒரு பிளேயரும் சரியான கான்ட்ரிபியூஷன யாரும் தரலன்னு தான் சொல்லணும். அதாவது பார்த்தீங்கன்னா, மகேந்திர சிங் தோனி கீப்பரா இருந்து ஒரு பயங்கரமான ஸ்டெப்பிங்க குடுத்துருப்பாங்க. மின்னல் வேக ஸ்டெம்பிங்னா அதான்டா, நான் தான்டா மின்னலுக்கே ஈடு குடுக்குற மாரி இருப்பேன்டான்னு தோனி சொல்ற மாரி தான். ஒரு பயங்கரமான சால்ட்டு மரண அடிச்சிருந்தாரு பவர் பிளேல. அவங்களோட ஸ்டெம்பிங்க விக்கெட்ட பார்த்தீங்கன்னா, பயங்கரமா தூக்கியிருப்பாரு எம்.எஸ். தோனி. இவ்வளோ பெரிய ஸ்கோர் அடிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் அவங்களோட கேப்டன், ஆர்சிபியோட கேப்டன் பட்டிதார். அவங்களுடைய கேட்ச் பார்த்தீங்கன்னா 3 தடவ விட்டுருப்பாங்க. இது ரொம்பவும் பேசப்பட்டு வருது. இந்த ஒரு கேட்ச் விட்டதால தான் அவங்க பார்த்தீங்கன்னா, ஒரு தரமான இன்னிங்ஸ ஆடி குடுத்துட்டு போயிருப்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா 50 ரன் அடிச்சு போயிருப்பாங்க. வேற லெவல் 50யா இருந்திருக்கும். ஏன்னா பெங்களூர் ஒரு பக்கம் பார்த்தா சறுக்கிக்கிட்டே வந்தாங்க. 10 ஓவர் கிட்ட ரன் இருந்தது வேற. அந்த 10 ஓவருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, ரன்னே டவுன் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும். அந்த சென்னை டீம பொறுத்தவரைக்கும் யார் பவுலிங் நல்லா போட்டாங்கன்னா, நூர் அகமது வேற லெவல் விக்கெட் எடுத்தாங்கப்பா. ஃபர்ஸ்ட்டு பவுல் பண்ண சென்னை பார்த்தீங்கன்னா, பவர் பிளேல பார்த்தீங்கன்னா 6 பவுலர பார்த்தீங்கன்னா மாத்திட்டாங்கன்னு தான் சொல்லணும். அவங்களுடைய கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாட். இது என்னடா 6 பவுலரு என்னவ ஒண்ணும் புரியல. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா யாருமே குடுத்துருக்க மாட்டாங்க இந்த மாரி 6 பவுலர. ஆனா இப்போ பார்த்தீங்கன்னா, சென்னையோட புது கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாட் பார்த்தீங்கன்னா இந்த மாரி பண்ணியிருக்காங்க. என்னன்னா அங்க இருக்கிற குழப்பம். ஏன்னா பெங்களூர்ல பொறுத்தவரைக்கும் பேட்டிங், ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா நல்லா தரமா இருந்துகிட்டே இருந்தது. பவர் பிளேல பார்த்தீங்கன்னா 50க்கு மேல அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. சால்ட்டு இல்ல அவுட் ஆன உடனே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டவுன் ஆக ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் என்ன விராட் கோலியும் படிக்கலும் படிக்கல் பார்த்தீங்கன்னா அடிச்ச அடியில பார்த்தீங்கன்னா வேற லெவல் ஃபார்ம்ல தான் இருந்தாரு. அவங்க பார்த்தீங்கன்னா பட்டு பட்டுன்னு அடிச்சு குடுத்துட்டு போயிட்டாங்க ஒரு 30 ரன்னு. நேத்து நடந்த மேட்ச்ல அப்படி என்ன நடந்திருக்கு நான் உங்களுக்கு இன்னும் டீப்பா சொல்றேன். மறக்காம வீடியோவை பார்த்துட்டு லைக் கொடுத்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிட்டு சந்திர சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டேஷ் வின் பண்ண கெய்க்வாட் சென்னையோட கேப்டன். அவங்க பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு டேஷ் வின் பண்ண உடனே அவங்க பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபீல்டிங் எடுத்துக்க போகிறோம். நாங்கள் சேஸ் பண்ணலான்னு இருக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு ஃபீல்டிங் எடுத்திருப்பாங்க. ஃபஸ்ட்டு பேட்டிங் வந்த ஆர்சிபி ராயல் சேலஞ்ச் பெங்களூரு. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தரமான சம்பவம் காத்திருக்குன்னு தான் எல்லா ஃபேன்ஸும் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணியிருந்தாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் வந்த சால்ட்டும் விராட் கோலியும் பார்த்தீங்கன்னா வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க, விராட் கோலிக்கு ஒரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சரியாகவே படாமே இருந்தது. அதுக்கப்புறம் நான் சால்ட்டு பார்த்தீங்கன்னா என்னுடைய கேம் இதான்டா நான் அடிக்க போகிறேன்டான்னு சொல்லி அடிச்சுக்கிட்டே இருப்பார். அதுக்கப்புறம் நான் நூர் அகமது ஓவரில் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான விக்கெட்டை எடுத்து கொடுத்துருப்பாரு. அது யாரும் இல்லை சால்ட்டு. இவங்க பார்த்தீங்கன்னா பவர் பிளேல கதற விட்டு இருந்தாங்க. அஸ்வின் ஓவரும் ஜடேஜா ஓவரையும் நூர் அகமது ஓவரையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஓவரை பந்தாட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன ஃபைனலாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு ஒரு பாலில் பார்த்தீங்கன்னா நூர் அகமது போட மின்னல் வேக ஸ்டெம்பிங் எம்.எஸ். தோனி பார்த்தீங்கன்னா ஒரு வேறு லெவலான ஸ்டெம்பிங்கை கொடுத்துருப்பாரு. அதுக்கு ஈடு இனியே சொல்கிறப்பா மின்னலே தூத்து போயிடுமா அந்த மாதிரி சொல்கிற மாதிரி தான் அந்த ஸ்டெம்பிங்க்கு யாரும் எதுவும் சொல்ல முடியாது. 100 மார்க்ஸ் தான் நேற்று நடந்த மேட்ச்சுக்கு சென்னையை பொறுத்தவரைக்கும் 100 மார்க்ஸ்னா இந்த ஒரு ஸ்டெம்பிங் தான் நான் கொடுப்பேன்னு நினைக்கிறேன். இப்போ ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் யார் தான் இந்த ஒரு மேட்சை ஹையஸ்ட் ஸ்கோருக்கு கொண்டு போனதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். சால்ட்டு பார்த்தீங்கன்னா பவர் பிளேல 16 பாலுக்கு 32 ரன் அடிக்கிறது ஒரு வேறு லெவல் கேமியோ கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் நான் விராட் கோலி பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட் ஷாட்லாம் வாங்கிட்டு ஒரு 6ம் 4ம் பார்த்து அடிச்சு விட்டுருப்பாங்க. 30 பாலுக்கு பார்த்தீங்கன்னா 31 ரன் அடிச்சிருப்பாங்க. படிக்கல் 14 பாலுக்கு பார்த்தீங்கன்னா 27 ரன் கொடுத்து அந்த டீமுக்கு ஒரு மிடில் ஆர்டரில் பேட்ஸ்மேன் இல்லாத குறைய பார்த்தீங்கன்னா இவங்க தீர்த்து வச்சிருப்பாங்க. அவங்க டீமோட கேப்டன் பட்டிதார் பார்த்தீங்கன்னா 32 பாலுக்கு பார்த்தீங்கன்னா 51 ரன் அடிச்சிருப்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இவங்களோட கேட்சை பார்த்தீங்கன்னா 3 தடவை விட்டுருப்பாங்க. சிஎஸ்கே டீம் ஃபீல்டர் ஹூடா ஒரு கேட்சை விட்டுருப்பாங்க. திரிபாத்தி அதுக்கப்புறம் நான் கலீல் அகமது இவங்க 3 பேரும் பார்த்தீங்கன்னா இவங்க கேட்ச் விட ஒரு செம்மையான ஒரு கேமியோ பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு போயிருப்பாங்க. 32 பாலுக்கு பார்த்தீங்கன்னா 51 ரன். லிவிங்ஸ்டன் பார்த்தீங்கன்னா 9 பால் ஆடி 10 ரன் தான் அடிச்சிருப்பாங்க. ஜித்தேஷ் சர்மா 6 பாலுக்கு 12 ரன் ஆடிருப்பாங்க. டேவிட் பார்த்தீங்கன்னா ஒரு வேறு லெவல் கேமியோ பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு போயிருப்பாங்க. ஃபைனலாக போட்ட 20வது ஓவர் போட்ட சாம் கரன் ஓவரை பார்த்தீங்கன்னா 2 பால் அவுட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்தது 3 6 தொடர்ச்சி அடிக்கவோ ஸ்கோர் பார்த்தீங்கன்னா எங்கேயோ எகிரிடுச்சு. 200 தொட போகிறோமான்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு தரமான லாஸ்ட் பாலில் ஒரு பவுன்சர் போட்டு கொடுத்துருப்பாரு சாம் கரன். வேறு லெவல் குர்னால் பாண்டியா பார்த்தீங்கன்னா 3 பால் ஆடி டக் அவுட் ஆகிருப்பாங்க. புவனேஸ்வர் குமார் 2 பால் ஆடி நீ ஒடியவே தேவையில்லப்பா அங்கேயே நில்லுப்பான்னு டேவிட் சொல்ல இந்த ஒரு மேட்சும் பார்த்தீங்கன்னா முடிவுக்கு வந்திருப்பான். அப்போ ஆர்சிபி மொத்தமாக எவ்வளோ ரன் தான் அடித்தாங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 20 ஓவர் முடியல 7 விக்கெட் வித்தியாசத்தில் 196 அடித்தா வின்னுப்பா சிஎஸ்கே இருந்தது. இந்த ஒரு ஹை ஸ்கோர் மேட்ச் சிஎஸ்கே முடிச்சிருப்பாங்களா இல்லையான்னு இந்த பதிலே தெரிஞ்சுக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா
செகண்ட் ஹாஃப் பேட்டிங் வந்து சிஎஸ்கே அவங்களுக்கு ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா தொடக்கம் பார்த்தீங்கன்னா நல்லாவே இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. கையும் வரல, காலும் வரல, அந்த மாதிரி சொல்கிற மாதிரி தான் சிஎஸ்கே பேட்ஸ்மேன் எல்லோரும் வந்து திரும்ப போய்கிட்டே இருந்தாங்க பெவிலியனுக்கு. அப்படி யாரோட பவுலிங் தான் ஆசத்தெல்லாம் இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா ஏசி லோட் பவர் பிளேலே பார்த்தீங்கன்னா சென்னையை நொறுக்கிட்டாருன்னு தான் சொல்லுவாங்க. அவங்க போட்ட பவர் பிளேயில் 2வது ஓவர் பார்த்தீங்கன்னா 2 விக்கெட்டு கொடுத்துருப்பாரு. அதாவது பார்த்தீங்கன்னா ராகுல் திரிபாதி அவங்க. அதுக்கப்புறம் நான் சென்னையோட கேப்டன் கேக்வாட் கேட்சை பார்த்தீங்கன்னா ஒரே பால் சேம் பாலே போட்டே பார்த்தீங்கன்னா 2 விக்கெட்டை தூக்கியிருப்பாங்க. வேறு லெவலாக இருக்கும் அந்த ஒரு கேட்சஸ் பார்த்தீங்கன்னா. ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் நேற்று ஃபீல்டிங்கில் தரமாக பண்ணிட்டாங்க. கேட்ச்லாம் சூப்பராகவே பிடிச்சாங்க. ஆனால் சென்னை பார்த்தீங்கன்னா நிறைய குறைகள் சொல்கிற மாதிரி தான் அவங்களோட ஃபீல்டிங் லைனப் இருந்தது. ஆனாலும் பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் கேக்வாட் பார்த்தீங்கன்னா ஒரு வேறு லெவலான கேட்சை பிடிச்சிருப்பாங்க. தரமாகவே இருக்கும். சென்னை பேட்ஸ்மேன் எல்லாரும் பார்த்தீங்கன்னா வந்தார்கள் சென்றார்கள் தான் இருந்துக்கிட்டு இருந்தது பேட்டிங்கில் பொறுத்த வரைக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா ரச்சன் 31 பாலுக்கு பார்த்தா ஒரு 41 நல்ல கேம் ஆடி இருந்தது. இன்சைட் அவுட் ஆகி பார்த்தீங்கன்னா அவுட் ஆகிட்டு போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் நான் திரிபாதி 3 பாலுக்கு 5 ரன் ஆடி அவுட் ஆகிட்டு இருப்பாங்க. ஏசி லோட் ஓவரில் கேக்வாட்டும் பார்த்தீங்கன்னா 4 பால் ஆடி டக் அவுட் ஆகிருப்பாங்க. ஊடா 9 பாலில் பார்த்தீங்கன்னா 4 ரன் அடிச்சிருப்பாங்க. சாம் கரன் பார்த்தீங்கன்னா 13 பாலில் 8 ரன் அடிச்சிருப்பாங்க. தூபே இம்பாக்ட் பிளேயராக வந்தால் 15 பாலுக்கு 19 ரன். இவங்க இருந்தாங்க இந்த ஒரு மேட்ச் முடிச்சு கொடுத்துருப்பாங்கன்னா சிஎஸ்கே பிளேயர்ஸ்க்குலாம் கொஞ்சம் ஆறுதலாக இருந்துச்சு. இவங்களும் பார்த்தீங்கன்னா இன்சைட் போல்ட் ஆகிட்டு போயிருப்பாங்க. யாஷ் தயால் ஓவரில் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நான் 19 பாலில் பார்த்தீங்கன்னா 25 ரன் அடிச்சிருப்பாங்க. ஜட்டு பாய் அஸ்வின் 8 பாலுக்கு 11 ரன் அடித்து அவுட் ஆகிட்டு வருவாங்க. மகேந்திர சிங் தோனி என்னப்பா 6வது 7வது 5வது வந்தவங்க பார்த்தீங்கன்னா இப்போ 9வது வர நிலைமைக்கு ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆந்தகத்தை தெரிஞ்சுக்கிட்டு தான் வராங்க. 16 பாலுக்கு 30 ரன் அடிச்சிருப்பாங்க மகேந்திர சிங் தோனி. 100 அகமது 2 பால் ஆடிருப்பாங்க. எந்த ஒரு ரன்னும் அடிச்சிருக்க மாட்டாங்க. இந்த ஒரு மேட்சை பொறுத்த வரைக்கும் பிளேயர் ஆஃப் த மேட்ச் யாருக்கு கிடைச்சிருக்குன்னா ரஜத் பட்டிதார், ஆர்சிபியோட கேப்டன். ஏன்னா சூப்பரான ஒரு 50யை கொடுத்துருப்பாங்க. இந்த ஒரு மேட்ச்சில் 50 போட்டிருக்காங்கன்னா அது இவங்க மட்டும் தான், யாருமே 50 போடல. கிங் கோலியே பார்த்தீங்கன்னா 30 ரன்னுக்கு அவுட் ஆகிட்டு இருப்பாங்க. இந்த ஒரு மேட்ச்சில் பெரிய ஸ்கோர் யார் அடிச்சிருக்காங்கன்னா ரஜத் பட்டிதார் தான். 32 பாலுக்கு பார்த்தீங்கன்னா 51 ரன். பிளேயர் ஆஃப் த மேட்சும் இவங்களுக்கு தான். அந்த பக்கத்தில் பவுலிங் லைன் பார்க்கும்போது 100 அகமது பார்த்தீங்கன்னா 4 ஓவர் போட்டு 36 ரன் கொடுத்து 3 விக்கெட் எடுத்திருப்பாங்க. பத்திரானா பார்த்தீங்கன்னா 4 ஓவர் போட்டு 36 ரன் கொடுத்து 2 விக்கெட் எடுத்திருப்பாங்க. அஸ்வின் 22 ஓவர் போட்டு 22 ரன் கொடுத்து ஒரே விக்கெட் எடுத்திருப்பாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி 4 ஓவர் போட்டு 21 ரன் கொடுத்து 3 விக்கெட் எடுத்திருப்பாங்க. ஏசி லோட் யாஷ் தயால் முக்கியமான விக்கெட் எடுத்தவங்க இவங்க தான்ப்பா. 3 ஓவர் போட்டு 18 ரன் கொடுத்து 2 விக்கெட். லிவிங்ஸ்டன் 28 ரன்னை கொடுத்து 2 விக்கெட் எடுத்திருப்பாங்க. 4 ஓவர் போட்டிருப்பாங்க. புவனேஸ்வர் குமார் 1 விக்கெட் எடுத்திருப்பாங்க. வேறு லெவலாக முடிஞ்சது இந்த ஒரு மேட்ச். இன்றைக்கி நடக்க போகிற மும்பை vs ஜிடி இதில் யார் ஜெயிப்பாங்கன்னு மறக்காமல் கமெண்ட் சொல்லிட்டு வீடியோ பிடிச்சா லைக்கை கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நாளைக்கு என்ன மேட்ச் நடக்குது அது எல்லாத்தையும் பார்க்கலாம்.